நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா என் வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூட எனக்காக யாரும் இல்லை. அப்படியே பகிர்ந்து கொண்டாலும் உன் கஷ்டத்தை ஒரு சிலர் தான் புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை என்று வருத்தப்படுகிறாய். நான் ஏற்கனவே உனக்கு கூறியிருக்கிறேன், நீ மறந்து விட்டாயா? என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. எதுவாயினும் என்னிடத்தில் கூறு. உனக்காக உன்னை உயிராக நேசிக்க நான் இருக்கிறேன் என்று பல முறை கூறியும் நீ இப்படி வருத்தப்படுவது சரியா? உன் வாழ்க்கையை அடிக்கடி திருப்பிப்பார். உன் வாழ்க்கையை அடிக்கடி திருப்பிப்பார். நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் உனக்கு நம்பிக்கை தரும். குழந்தையே, காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கிறது. அதனால் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறோம் என்று வருத்தப்படாதே. நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவு உன் மன அமைதியையும் நிம்மதியையும் கிடைக்கும். குழந்தையே, நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்படுகிறோம். இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள். அவரவர் தேவைகள் முடிந்ததும் விட்டு செல்கிறார்கள் என்று கண் கலங்குகின்றாய். அழாதே என் குழந்தையே. யார் உன்னை விட்டு சென்றாலும் உனக்காக உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது உரிமையோ தான் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணம். அதாவது ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார்கள். பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில். அதை நீ உனக்கு பிடித்ததை போல் மாற்றிக்கொள். எவரொருவர் குறிக்கோளுடன் போராடுகிறாரோ அவரே வெற்றி பெறுவார். ஏனெனில் தாம் எங்கு செல்கிறோம் என்று அவரவருக்குத்தான் தெரியும். அதுபோல உன் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறது என்பது உனக்குத்தான் தெரியும். உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் இது. உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல, மனிதனின் வளர்ச்சியும் தான். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே. ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைத்தான் துணைக்கு வரும். பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர்கள்தான் களத்தை வெல்கிறார்கள். பிரச்சனையை பார்த்து பயந்து நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கின்றான். என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு பக்க பலமாக நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையாய் இருக்கிறாய் என்றால் கவலை வேண்டாம். அது மண்ணில் விதைக்க விதையின் குணம் நிச்சயம் நல்ல வளத்தோடு முளைக்கும். குழந்தையே, உன் அருகில் தான் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். நீ கஷ்டங்களை பார்த்து மனம் தளராமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு அன்பு செலுத்த, ஆறுதல் அளிக்க, உன்னை கரம் பிடித்து வழிநடத்த நான் இருக்கிறேன் அல்லவா? அதனால் எதற்கும் பயப்படாதே. உன் அருகில்தான் உன் அப்பா நான் இருக்கிறேன். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.